இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் யூடியூப் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம் நண்பர்களே. இன்று மே 6 2026 விசுவாவசு ஆண்டு சித்திரை மாதம் 23ஆம் தேதி புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை. மாலை 4:30 முதல் 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12 முதல் மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. சூரிய உதயம் காலை 5:55. இன்றைய நட்சத்திரம் பிற்பகல் 2:31 வரை மூலம் நட்சத்திரம். அதன் பின் பூராடம் நட்சத்திரம். கரணம் காலை 6:37 வரை பாலவம் கரணம். அதன் பின் இரவு 7:29 வரை கௌலவம் கரணம். பிறகு தைதூலம் கரணம். இன்று முழுவதும் 2 கண் பார்வை. சந்திராஷ்டமம் பிற்பகல் 2:31 வரை கிருத்திகை நட்சத்திரம். அதன் பின் ரோகிணி நட்சத்திரம். இன்றைய ராசி பலன். மேஷ ராசி அன்பர்களே, வியாபார பணிகளில் சிந்தித்து முடிவெடுக்கவும். தந்தையிடம் சூழ்நிலை அறிந்து செயல்படவும். உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல் உண்டாகும். தொலைதூர பயணம் குறித்த சிந்தனைகள் மேம்படும். கலை சார்ந்த செயல்பாடுகளில் ஈடுபாடுகள் ஏற்படும். புதுவிதமான சிந்தனைகளை செயல்வடிவில் மாற்றுவீர்கள். ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி சிந்தித்து செயல்படவும். பரணி புரிதல் உண்டாகும். கிருத்திகை கவனம் வேண்டும். ரிஷப ராசி அன்பர்களே, மாணவர்களுக்கு குழப்பங்கள் தோன்றி மறையும். உடற்பயிற்சி விஷயங்களில் விழிப்புணர்வு வேண்டும். உழைப்பு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும். வியாபார பணிகளில் கவனம் வேண்டும். அரசு சார்ந்த துறைகளில் அலைச்சல் மேம்படும். சமூக பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய அனுபவம் ஏற்படும். இறை பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். கிருத்திகை விழிப்புணர்வு வேண்டும். ரோகிணி கவனம் வேண்டும். மிருகசீரிஷம் ஆர்வமின்மை உண்டாகும். மிதுன ராசி நேயர்களே, கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்கு வரும். மனதில் இருந்த கவலைகள் குறையும். நண்பர்களால் அனுகூலம் ஏற்படும். வழக்குகளில் இருந்து வந்த இழுபறிகள் குறையும். சகோதரர்களால் ஆதாயம் ஏற்படும். சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கைகூடும். காணாமல் போன சில பொருள்கள் கிடைக்கும். வர்த்தகத் துறையில் மேன்மை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மிருகசீரிஷம் கவலைகள் குறையும். திருவாதிரை ஆதாயம் ஏற்படும். புனர்பூசம் மேன்மை ஏற்படும். கடக ராசி அன்பர்களே, மனதில் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். மற்றவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை உண்டாகும். வழக்குகளில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும். பணி நிமித்தமான சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபாரத்தில் முதலீடுகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட காரியங்கள் நிறைவேறும். அரசால் அனுகூலம் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். பூசம் சாதகமான நாள். ஆயில்யம் அனுகூலம் ஏற்படும். சிம்ம ராசி நேயர்களே, நிதானமான பேச்சுகள் மூலம் நன்மதிப்புகள் உண்டாகும். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். வியாபாரத்தில் புதிய அறிமுகங்கள் ஏற்படும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும். நண்பர்களின் ஆதரவு மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கிடையில் இருந்த மனவருத்தம் நீங்கும்.
அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை நிறம். மகம் மதிப்புகள் உண்டாகும். பூரம் ஆர்வம் அதிகரிக்கும். உத்திரம் வருத்தம் நீங்கும். கன்னி ராசி அன்பர்களே, பெற்றோரின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும். பூர்வீக சொத்துகளால் அலைச்சல் அதிகரிக்கும். கால்நடை பணிகளில் மேன்மை உண்டாகும். சிந்தித்து செயல்பட்டால் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலைகளில் எதிர்பார்த்த சூழல்கள் அமையும். உயர்கல்வியில் இருந்த குழப்பம் விலகும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். உத்திரம் அலைச்சல் அதிகரிக்கும். அஸ்தம் முன்னேற்றம் ஏற்படும். சித்திரை குழப்பம் விலகும். துலாம் ராசி அன்பர்களே, உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத இடமாற்றம் உண்டாகும். உடன்பிறந்தவர்களிடம் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அனுசரித்து செல்வது நல்லது. மறைமுகமாக இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். ஆரோக்கிய செயல்பாடுகளில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். நெருக்கமானவர்களிடம் விட்டுக் கொடுத்து செல்வது நல்லது. அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். சித்திரை மாற்றம் உண்டாகும். சுவாதி எதிர்ப்புகள் விலகும். விசாகம் விட்டுக் கொடுத்து செல்லவும். விருச்சிக ராசி அன்பர்களே, விலை உயர்ந்த பொருள்கள் மீது ஆர்வம் உண்டாகும். உங்களைப் பற்றிய கண்ணோட்டத்தில் மாற்றம் ஏற்படும். சுபகாரிய தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிவு பெறும். சமூக பணிகளில் மாறுபட்ட சூழல் ஏற்படும். பேச்சுகளுக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். விசாகம் ஆர்வம் உண்டாகும். அனுஷம் மாறுபட்ட நாள். கேட்டை அனுபவம் கிடைக்கும். தனுசு ராசி அன்பர்களே, நினைத்த பணிகள் அலைச்சலுக்கு பின்பு நிறைவேறும். அரசு செயல்களில் சிந்தித்து செயல்படவும். தற்பெருமையான சிந்தனைகளை குறைத்துக் கொள்ளவும். உணர்ச்சி வசப்படாமல் பொறுமையுடன் இருக்கவும். வாடிக்கையாளர்களிடம் விட்டுக் கொடுத்துச் செல்லவும். உயர் அதிகாரிகளிடம் சிறு சிறு வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். மூலம் சிந்தித்து செயல்படவும். போராடம் பொறுமை வேண்டும். உத்திராடம் வேறுபாடுகள் நீங்கும். மகர ராசி அன்பர்களே, அரசு பணிகளில் அலைச்சல் உண்டாகும். பல பணிகளை செய்ய வேண்டிய சூழல் ஏற்படும். மற்றவர்கள் செயல்களில் தலையிடாமல் இருக்கவும். மறைமுகமான சில விமர்சனங்கள் ஏற்பட்டு நீங்கும். செய்தொழிலில் விவேகம் வேண்டும். எதிர்காலம் தொடர்பான சிந்தனைகள் மேம்படும். இழுபறியான தனவரவுகள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திராடம் அலைச்சல் உண்டாகும். திருவோணம் விமர்சனங்கள் நீங்கும். அவிட்டம் வரவுகள் கிடைக்கும். கும்ப ராசி அன்பர்களே, தொழிலில் புதிய யுக்திகளை பயன்படுத்தி லாபம் அடைவீர்கள். உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மனதளவில் இருந்த குழப்பங்கள் விலகும். தம்பதிகளுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் லாபகரமான சூழல் உண்டாகும். எதிர்பாராத சில வரவுகள் உண்டாகும். பணிகளில் இருந்த இழுபறியான சூழல்கள் மறையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். அவிட்டம் லாபகரமான நாள். சதயம் குழப்பங்கள் விலகும். போரட்டாதி இழுபறிகள் மறையும். மீன ராசி அன்பர்களே, உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக இருப்பார்கள். எதையும் சமாளிக்கும் பக்குவம் பிறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் நடைபெறும். சிந்தனைகளை வளர்த்துக் கொள்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும். பழைய பாக்கிகள் வசூலாகும். நெருக்கடியான பிரச்சனைகள் படிப்படியாக குறையும்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு நிறம். பூரட்டாதி பக்குவம் பிறக்கும். உத்திரட்டாதி வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி பிரச்சனைகள் குறையும். இன்றைய பொன்மொழி: குறை சொல்பவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள். ஏனென்றால் உங்களை நீங்களே செதுக்கிக் கொள்வதற்கு அவர்கள்தான் ஒளி கொடுக்கிறார்கள். பிறந்த நாள்: 1. மோதிலால் நேரு பிறந்த தினம். இந்த வீடியோ பிடித்து இருந்தால் லைக் செய்யுங்கள். இதுபோல தினமும் ராசிபலன் வீடியோக்கள் வேண்டுமெனில் லோட்டஸ் வீடியோஸ் ஐ சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம்.